Hi friends, நம்ம web development பார்க்க போறோம். So இப்போ வந்து CSS என்ற chapter பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி HTML பார்த்தோம். So HTML பார்க்காதவங்க அந்த HTML chapter description link கொடுத்திருக்கேன், அதை பாருங்க. So CSS வந்து நம்ம செப்பரேட்டா யூஸ் பண்ண முடியாது. HTML ஓட கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணோம். So உங்களால full வீடியோ பார்க்க முடியலனா style in HTML னு ஒரு particular topic இருக்கும். So அந்த டாபிக் மட்டும் பார்த்துட்டு வாங்க. So அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So இப்போ நாம இன்னைக்கு CSS னா என்னன்னு பார்ப்போம். CSS னா it changes look and feel of web page. அப்படினா web pageன்றது ஒரு HTML பேஜ் எடுத்துக்குவோம். அதோட look and feel மாத்துறது தான் இந்த CSS ஓட வர்க். So இப்போ what is CSS அப்படின்றது கொஞ்சம் டீடைலா பார்த்துருவோம். CSS னா cascading style sheet அப்படினு சொல்லுவாங்க. So அது வந்து web page டிசைன் பண்ண யூஸ் ஆகுது. So இது வந்து பாத்தீங்கன்னா it controls the presentation of HTML. So HTML எப்படி present பண்ணனும்ன்றத CSS தான் டிசைட் பண்ணுது. So ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம CSS தனியா யூஸ் பண்ண முடியாது, HTML ஓட சேர்த்து தான் யூஸ் பண்ண முடியும். So ஏன்னா HTML ஓட பிரசன்டேஷனை கண்ட்ரோல் பண்றது தான் CSSன்றது. So உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். CSS வச்சு தான் வெப் பேஜ் டிசைன் பண்றோம். இது வந்து அந்த HTML ஓட பிரசன்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. So HTML CSS கம்பைன் பண்ணி தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போ எப்படி நம்ம ஸ்டைலை ஒன்று கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸ்டைலை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். எப்படின்னா ஒரு செலக்டாரை வச்சு ப்ராப்பர்ட்டி வேல்யூஸை கொடுத்து நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி செட் ஆஃப் ஸ்டைல்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஒரு எலமெண்ட்டுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் இல்லை மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்கோ. ஸோ அது எப்படி பாசிபிள்னா, எக்ஸாம்பிள் இதுதான் செலக்டார், பாடின்ற எலமெண்ட் தான் செலக்டார். ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட்ன்றது தான் ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ கிரீன். ஸோ அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கிரீன் அர்த்தம். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டைல் மார்ஜின் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 5 பிக்சல் வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன் போட்டு இப்படி தான் ஒரு ஸ்டைல்ஸை வந்து டிஃபைன் பண்ணோம். டிஃபைன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை ஆகும். ஸோ இந்த ஸ்டைலை வந்து பேஜில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுனா அதுக்கு 3 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இன்லைன், செகண்ட் எம்பெடட், தேர்ட் எக்ஸ்டர்னல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கோட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா குளோபல் ஸ்டைல் வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபைலை வந்து குளோபல்னு சொல்லலாம். ஒரு ஃபைல் சிஎஸ்எஸ்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மல்டிபிள் HTML ஃபைலில் இன்க்ளூட் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம எப்படி ரைட் பண்ணுறதுனா ஒரு செலக்டாரை வச்சு ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 வே இருக்குது, இன்லைன், எம்பெடட், எக்ஸ்டர்னல். ஸோ அந்த எக்ஸ்டர்னலை யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் சிஎஸ்எஸ்ஸை நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கோட் எக்ஸாம்பிள் போயிடுவோம். ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம ஒரு HTML ஃபைல் வச்சுருக்கோம். HTML டேக்குள்ளார ஹெட் அண்ட் பாடி. ஸோ இங்கே நார்மலாக நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹோம் ரெஃபரன்ஸு. மேபி இந்த ஃபைல் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணால் ஹோம் போகும். ஸோ நம்ம என்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோமோ அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம CSS இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். இப்போ நம்ம பார்த்த அந்த CSS டாப்பிக்கை இங்கே பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி CSS உள்ளார கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பேராகிராஃப் HTML எலமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்லைன் CSS. ஓகே, இன்லைன் CSS எப்படின்னா இப்போ சேவ் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக ப்ரௌசர் என்ன பண்ணோம், ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணோம். ஒரு ஸ்டைல்னா இதுக்குன்ட்டு ஒரு ஃபாண்ட் சைஸ் இருக்குது. மேபி ஒரு ஃபாண்ட் வெயிட் கொஞ்சம் லைட்டாக போல்டு மாதிரி தெரியுது. இப்போ இன்லைன் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணோம்னா ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட்டை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு போடுறேன், 10 பிக்சல் கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா சைஸ் சின்னதாகிடுச்சு. ஸோ அப்போ ப்ரௌசர் என்ன பண்ணுதுன்னா பை டிஃபால்ட்டாக பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு ஃபாண்ட் சைஸ் 10 விட கொஞ்சம் அதிகமாக தான் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பெடட் CSSனா என்னன்னு பார்ப்போம். இப்போது எம்பெடட் CSSனா ஸ்டைல்னு ஒரு எலமெண்ட் வச்சு அந்த எலமெண்ட்டுக்குள்ள CSS ரூல்ஸை டிஃபைன் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அங்கே பார்த்த மாதிரி
செலக்டர் வந்து இங்கே P டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே பாடி டேக் பார்த்தோம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 கொடுக்குறேன், 20 பிக்சல். கலர் க்ரீன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டைலை டிஃபைன் பண்ணோன்னா செலக்டார் இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ மட்டும் கொடுக்குறோம் இன்லைனில். பட் எம்பெடட் ஆர் எக்ஸ்டர்னல்லாம் பார்த்தோன்னா இப்படி தான் ஒரு ஃபைலை டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இது எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகிருக்கு. பட் ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன் எதுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஸோ எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் எலிமெண்ட் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதனால் இதை எடுத்துக்கிட்டு இருக்கு. சப்போஸ் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ ரெண்டுமே சேம் ஃபாண்ட் சைஸ். ஸோ மறுபடியும் நான் இதை அன்டூ பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்புறம் எம்பெடட் சிஎஸ்எஸ். ஃபைனலாக வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணோம்னா செப்பரேட்டாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணோம். ஒரு நியூ கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். style.css அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே சேம் அதே மாதிரி தான் பேராகிராஃப் போட்டு இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஸ்கை ப்ளூ கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணணும் இந்த பேஜில். அதுக்கு லிங்க்னு ஒரு டேக் இருக்குது. அதில் ரிலேட்டிவ்ன்ற ஆட்ரிபியூட்டில் ஸ்டைல் ஷீட்னு கொடுக்கணும். அடுத்து ஹெச்ரெஃப்ல அதை ரெஃபர் பண்ணும். style.css செல்ஃப் க்ளோசிங் டேக். இப்போ நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ நான் அங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ மூணும் பார்த்துருக்கோம். இன்லைன் வந்து ஆக்சுவலாக அந்த எலமெண்ட்டில் ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணி ஸ்டைல் ஆட் பண்ணுறது. எம்பெட்ன்றது வித் இந்த HTML பேஜுக்குள்ளார ஸ்டைல் எலமெண்ட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டைலை டிஃபைன் பண்ணுறது. எக்ஸ்டர்னல்ன்றது வெளில இருக்கும். ஸோ இது வந்து வெளியில் இருக்கிறதால மல்டிபிள் பேஜில் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பேசிக்காக சிஎஸ்எஸ் எழுதணும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வேறு ஏதாவது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.